ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? 2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். நேற்று நம்முடைய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் சென்னை வந்திருந்த போது அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை சொன்னார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மதுரையிலிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய ரயில்வே பாதையை, பிராட் கேஜ் அகலப்பாதை திட்டத்தை மாநில அரசு, தமிழக மாநில அரசு நிராகரித்து விட்டது என்கிற அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்லி இருக்கிறார். இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். 1999 2000 அந்த நிதியாண்டுல மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தலைமையிலான, அவர் பிரதமராக இருந்த பொழுது கொண்டு வரப்பட்ட திட்டம் இது. அன்றைக்கே 200 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த திட்டத்தில் வாஜ்பாய் அரசு, பாஜக அரசு நிதி ஒதுக்கியது. ஆனால் அதன் பிறகு வந்த திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் அந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. பிறகு 2022 அதாவது 2020 அதற்கான பணிகள் துவங்கப்பட்டு நாம் இதே பாஜக அரசுல அந்த திட்டத்தை மீண்டும் செயல்படுத்தினோம். ஆனால் இன்றைக்கு திமுக அரசு இந்த திட்டம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டது. இதற்கான இடங்களை நாங்கள் இந்த இடங்களை ஒதுக்க முடியாது, நிலம் ஆர்ஜிதம் செய்ய முடியாது என்று சொல்லி இந்த திட்டத்தை கைவிட்டிருக்கிறது. மதுரையிலிருந்து தூத்துக்குடி ஏன் அவ்வளவு முக்கியத்துவம்? சென்னையை தாண்டி, சென்னைக்கு பிறகு தூத்துக்குடியில தான் பெரிய துறைமுகம் இருக்கிறது. இந்த திட்டத்தின் அடிப்படையில் தூத்துக்குடி துறைமுகத்தை நாம் பெரிதாக ஆக்கியிருக்கிறோம், விரிவுபடுத்தி இருக்கிறோம். அங்கே பெரிய பெரிய கப்பல்கள் அங்கே வந்து நிற்கின்றன. இன்னும் சொல்ல போனால், நம்ம இந்த விண்டு மில் சொல்லப்படுகிற காற்றாடிகள், இதை தூத்துக்குடி போர்ட்டில் அதிகமாக கொண்டு வந்து இன்னைக்கு அந்த போர்ட், அந்த துறைமுகத்தில் சேர்க்கிறோம். அதே போல தூத்துக்குடி தான் அதிக அளவு தொழில் நிறுவனங்கள் தொழில் துவங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. ஏன்னா அங்க கடல் இருக்குது, துறைமுகம் இருக்கிறது. இதையெல்லாம் மனதில் கொண்டுதான் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். திரு நரேந்திர மோடி அவர்கள் அதை செயல்படுத்த மிக விரைவாக செய்து கொண்டிருக்கும் பொழுது தமிழக அரசு இதை செயல்படுத்த முடியாது என்று சொல்லி இருப்பது தமிழர்களுடைய முதுகிலே குத்தியதற்கு சமம். இது தமிழ்நாட்டிற்கு திமுக செய்ய போகிற துரோகங்களில் இதுவும் ஒன்று என்று மிக தெளிவாக சொல்கிறோம். பர்னிச்சர் பூங்கா, நான் கடந்த வாரம் சென்ற பொழுது அதை வீடியோவாகவே நான் அளித்திருந்தேன். பர்னிச்சர் பூங்கா ஒன்று செய்வதாக சொல்லி அங்கு ஒரு பொட்டல் காடாக இருக்கிறதே தவிர வேற எந்த வேலையும் காணும், வெறும் புதர்கள் தான் மண்டி கிடக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டோம் என்று சொல்லியிருப்பது 100 கோடி ரூபாய் கடந்த வருடம் ஒதுக்கியும் இதற்கான எந்த பணியும் மாநில அரசு செய்யவில்லை என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மீண்டும் 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 தமிழ்நாட்டிற்கு, தமிழர்களுக்கு, தமிழகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசு ஏமாற்றி, பொய் சொல்லி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. இதை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள்.